இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கம்பளின்னு சொல்லி புதுசு புதுசுன்னு அம்மாவும் மகனும் காமிப்பேன் பாருங்கள். ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி ஒரு பூனை பிடிச்சிட்டு வந்துச்சுங்க. இது வீட்டை விட்டே போகாது. இதுக்கு எல்லாம் சேவ் பண்ணி மருந்தெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணினேன். இருந்தாலும் ரொம்ப சீரியஸாக இருக்குது. இப்போது கஷ்டமாக இருக்குது. வெறும் தண்ணி மட்டும்தான் குடிச்சிது. ஆமாம், சாப்பாடு சாப்பிடல. மூஞ்சி எல்லாம் வந்துட்டு அந்த மருந்தெல்லாம் போட்டு விட்டு எல்லாம் இது பண்ணேன். உங்கள் பூனைக்குட்டிக்கு இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ஆச்சுன்னு சொன்னால் உடனே பார்த்துருங்க. நானும் உடனே பார்த்துட்டேன். ஒரு பூனைக்குட்டிக்கு வந்த உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் எல்லாமே சேவ் பண்ணி விட சொன்னாங்க. முடியெல்லாம் சேவ் பண்ணி விட்டு எல்லாமே பண்ணினேன். இப்படி ஆகிப்போச்சு. இது வீடியோவில் காமிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. ஆனால் ஒரு வார்னிங் தான். செல்லமாக நம்ம வளர்த்துற பூனைக்கு ஏதாவது வேறு வெளியே போகுது, வேறு ஏதாவது பூனைங்களுக்கு வந்துடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் உடனே பார்த்துருங்க. இப்படி தான் பரவுது. ஏன்னா இவங்களுக்கு முடி அடர்த்தியாக இருக்கிறதுனால ஃபுல்லாமே பரவுங்க. பார்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், அவ்வளோ எனக்கு பிடிச்ச பூனைக்குட்டி. பார்த்துக்கிட்டே இருந்தேங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கும் பார்ப்பேன். எப்படி தான் இவ்வளோ பரவுச்சுன்னு தெரியல. பாருங்கள், நான் மருந்து குடி காமிக்கிறேன் பாருங்கள். இவ்வளோ டாக்டருங்கள்கிட்ட இவ்வளோ மருந்து. இது மேலே தேய்க்கிறதுக்கு தேய்ச்ச உடனே ஒரு 2 நிமிஷத்தில் இது தேய்ச்ச உடனே இது தேய்க்கணும். இது அப்ளை பண்ணிட்டோம்னா அப்போ அதுங்களுக்கு நக்காமல் இருக்கிறதுக்கு இது. அப்புறம் எல்லாமே மெடிசன் பூரா வச்சுருக்கேன் பாருங்கள். அப்புறம் லாஸ்ட்டாக இது வாங்கி ஸ்ப்ரே பண்ணி விட்டாங்க. இது வாங்கி ஸ்ப்ரே பண்ணி விட்டேன். இது நல்ல புண்ணெல்லாம் ஆற்றுச்சு. ஆனால் உள்ளுக்குள்ளே இன்ஃபெக்ஷனு. இன்ஜெக்ஷன் போட்டாச்சுங்க. எல்லாம் பண்ணியாச்சு. நான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்த்துக்குங்க பத்திரமா. உங்கள் வீட்டு பூனைக்குட்டி ஆகட்டும், நாய்க்குட்டி ஆகட்டும். இவளுக்கு தாங்க ஃபஸ்ட்டு. இவ தான் வெளியே போவா. இவளுக்கு தான் வந்துருந்துச்சு. ஃபஸ்ட்டு இவளுக்கு தாங்க வந்துச்சு. இப்போ இவர் ரெடி ஆகிட்டா. எல்லாம் போட்டு இவர் ரெடி ஆகிட்டா. மற்றவங்களுக்கெல்லாம் சின்ன சின்னதாக தலைக்கிட்ட இருந்துச்சுங்க. அதுக்கெல்லாம் இந்த ஸ்ப்ரே போட்டு விட்டேன். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சோன்னு இருக்குது இவளுக்கு. பாருங்க, அவ்வளோ இருந்துச்சு. இவளுக்கு சரியாக இருக்குது. மூட்டுக்கு கம்பளி ரொம்ப பாதிச்சிருச்சு. ஏன்னா ஆல்ரெடி அது கொஞ்சம் வீக்கான உடம்பு தான் அது. அதனால ஏற்றிருக்குதுங்க. இப்போ கஷ்டமாக இருக்குது. சீரியஸாக இருக்குது.